தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்திலிருந்து திரு பி. ஜெயலலிதா அவர்கள். இப்ப நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக உங்கள் உடல்நல குறைவாக இருந்தாலும் கூட எங்களின் கோரிக்கைகளை ஏற்று ஒப்புதல் அளித்து எங்கள் நிகழ்ச்சி வந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக நானும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு மக்களிடத்தில் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்றால் ஒன்று மதம், இன்னொன்று சாதி என்று சொல்லப்படுகிறது. சாதிய அமைப்புகள் எவ்வாறு சாதிய பிரச்சனைகளை கூர்மையாக்கி கொண்டிருக்கிறதோ அதே போல மத அமைப்புகளும் மத பிரச்சனையை கூர்மையாக்கி கொண்டிருக்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அந்த வகையில் மத ரீதியான அமைப்பு என்பது இந்த சமூகத்திற்கு ஆரோக்கியமானதா மற்றும் இந்த நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கு அது சரியானதா? அதாவது மதமும் சாதியும் தான் பிரிவினைக்கு காரணம் என்று சொல்வது அடிப்படையில் தவறு. என்னடா மதம் இல்லாத கட்சிகளுக்கு மத்தியில் பிரிவினை வருது, சீர்திருத்த இயக்கங்களுக்கு மத்தியில் சண்டை போட்டுக்கிறாங்க, மதமே வேணான்னு சொல்றாங்க. நான் சொல்றது மக்கள் பிரிவினை பத்தி சொல்றேன். அதான் அது மக்கள் ரெண்டாயிருவாங்கல்ல, ரெண்டு அமைப்பா பிரிஞ்சாங்கன்னா இந்த பக்கம் மக்கள் அந்த பக்கம் மக்கள் இருந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு கொள்கை இருந்தாலும் அதை ஏற்பவர்கள் மறுப்பவர்கள் இருப்பார்கள். அப்ப மதத்தை எதிர்ப்பவர்கள் மறுப்பவர்கள் இருக்கும்போது ரெண்டு குரூப் ஆயிடுறாங்க. அதனால மதம் தான் பிரிவினை. ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை இருக்கும். எனக்கு உள்ளதா உனக்கு உள்ளதான்னு சொல்லி அடிச்சுக்கிடுவாங்க. அப்ப புரிந்து கொள்வதில் உள்ள கோளாறுனால தான் பிரிவினைகள் சண்டைகள் வருதே தவிர அது மதங்களை நம்ம காரணமா சொல்ல முடியாது. மதங்கள் சொல்ல போனா சரியான முறையில் கடைபிடித்தோம் என்று சொன்னால், குறிப்பா நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது பிரிவினையை கற்பிக்கல, வேற்றுமையை சொல்லல, கொள்கை அடிப்படையில் தனிச்சு நிற்க சொல்லுதே தவிர மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் நியாயமா நடக்கிறது எல்லாத்தையுமே சரியான முறையில் சொல்லி இருக்கிறது. அப்போ ஒரு முஸ்லீம் சரியான இஸ்லாத்தை கடைபிடித்தான்னு சொன்னா பிரிவினை வளராது, ஒற்றுமை தான் ஏற்படும், மனிதனுக்கு நன்மை தான் ஏற்படும். புரிந்து கொள்வதுதான் சிக்கல் அப்படின்னு புரிந்து கொள்றதுனால தான் எல்லாமே வருது. நீங்க பல இடங்கள் நீங்க பேசிருக்கீங்க, அதாவது தேர்தல் நிற்போம் என்பது ஆறாம், அதாவது பாவமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னொரு வகையில் நீங்கள் ஒரு தடவை அதிமுக ஆட்சிக்கு ஆதரவாகும், இன்னொரு தடவை திமுக ஆட்சிக்கு ஆதரவாகவும் நீங்க தேர்தலில் ஆதரவாக செயல்பட்டீர்கள். ஒரு பக்கம் அறாம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் தேர்தல் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவது அறாமா கிடையாதா? அதாவது நம்ம ஹராம் என்று நம்ம சொல்லல, தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிலைக்கு நம்ம வரும் பொழுது நிறைய நம்ம சமரசம் செய்ய வேண்டியிருக்கும், கொள்கை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், நல்ல ஒழுக்கங்களை விட வேண்டியிருக்கும், தீமைகளுக்கு துணை செய்ய வேண்டியிருக்கும், அந்த ஓட்டு பொறுக்குவதற்காக வேண்டி போதைப் பொருள்கள்லாம் கூட வாங்கி கொடுக்க வேண்டிய நிலை வரும். இதெல்லாம் நமக்கு தகுதியானது இல்லை. அதனால நல்ல மக்கள் அதில் போய் இறங்கி சாக்கடையில் இறங்க வேண்டாம் என்று நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் சாக்கடையை சுத்தம் பண்றதுக்குன்னு சிலர் இருக்க தான் செய்வாங்க, அவங்கள வச்சுதான் சுத்தம் பண்ண வேண்டி இருக்கிறது. அவங்க சுத்தம் பண்றது நானும் போய் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அவங்க பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதனால தேர்தலில் ரெண்டு கட்சி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதிக தீமை தரக்கூடியது யாரு, அவங்கள தவிர்த்துட்டு கொஞ்சம் தீமை தரக்கூடியவங்களை தேர்ந்தெடுக்கிற நிலையில் நம்ம இருக்கிறோம். இரண்டில் ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும். அப்ப நம்ம ஓட்டு போடாவிட்டாலும் போடாட்டாலும் யாராவது ஜெயிக்க தான் போறாங்க, யாராவது ஆட்சிக்கு வரத்தான் போறாங்க. நம்ம பொதுங்கின உடனே ஆட்சி அமையாம போறதில்லை. அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிறது நமக்கு அதிகமான நன்மைகள் செய்யறாங்களா அல்லது குறைவா தீமை செய்யறாங்களா என்கிற ஒரு அடிப்படையில் ஒவ்வொரு நேரத்திலையும் மாறி மாறி ஒரு முடிவு எடுக்கணும். இது ஓட்டு போடுவதில் நம்ம எந்த தார்மீக நேரம் இழக்க மாட்டோம். இப்ப நாமளே நிற்கும் பொழுது என்னவெல்லாம் இழக்குவோமோ அதெல்லாம் இதுல வராது. போவோம், ஓட்டு போட வந்துருவோம். ஓட்டு கேட்க போடும்போது தான் கூளை கும்பிடு போடுறது, தலைவர்களை புகழ்வது, நம்ம யாரோட கூட்டணி வைத்து கொண்டோமோ அவங்கள தவறுகளை நியாயப்படுத்துறது, மற்றவங்களுடைய நன்மைகளை மறுக்கிறது, இதெல்லாம் எப்போ வருது? நம்மளே நிற்கும் பொழுது வருது. ஓட்டு போடுறவங்களுக்கு இது மாதிரி வருமா? போறோம், ஓட்டு போடுறோம், வந்துடுறோம். நம்ம யாருக்கு போடுறோம் கூட தெரியாத அளவுல நடந்து போயிடும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்ல ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நான் ஓட்டு போடுறது பேசுறீங்க, ஆனால் நீங்க சொன்னீங்க, அதாவது நீங்க சமரசம் செய்து கொள்ள சூழ்நிலை ஏற்படும் தேர்தல் அரசியல் நின்றால். ஆமா, தானாக சென்று தேர்தல் நிற்பதற்கும் தான் மறைமுகமாக இன்னொரு கட்சி ஆதரிப்பதற்கும் பெரிய வேறுபாடு இல்லையா சார்? இல்ல, ஆதரிக்கிறதுன்னு சொன்னா மற்றவங்க ஆதரிக்கிறவனா நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். நாம எப்படி ஆதரிப்போம் என்று சொன்னால் வெளிப்படையாக பகிரங்கமாக பொது மேடைகள்ல தீர்மானங்கள்ல கோரிக்கை வைப்போம். எங்களுக்கு இடஒதுக்கீடு யார் தருகிறார்களோ அவர்களை ஆதரிப்போம்னு சொல்றோம். அவங்கள சந்திச்சு பேரம் பேசிட்டு சொல்ல மாட்டோம், பகிரங்கமா சொல்கிறோம். அவங்க பகிரங்கமா அதை தரும் பொழுது இதுக்காகத்தான் ஆதரிக்கிறோம்னு சொல்லையில நம்ம எந்த ஒரு சமரசமும் செய்யல. மக்களுக்கு தெரிகிறது இவங்க இடஒதுக்கீடு யார் தருவாங்களோ அவங்களை ஆதரிக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க.
அவங்க இடஒதுக்கீடு தருவதா சொல்லிட்டாங்க அல்ல தந்துட்டாங்க, அதனால ஆதரிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம எந்த வகையிலையும் தார்மீக நெறி இழந்தவர்களாக மாட்டோம். கோரிக்கை வெளிப்படையா இருக்கும் பொழுது நீங்க சொல்ற எப்போ வரும் ரகசியமா தனியா பேசுவாங்க, நாங்கள் சமுதாயத்துக்கு எல்லாம் பேசிவிட்டோம்னு சொல்லி வாங்கிட்டு வெளியே வந்துகிட்டு வேற ஒன்று சொல்லுவாங்க. அதுல வேண்டாம் இந்த மாதிரியான சமரசமெல்லாம் வரும். நாம திமுகவையும் அதிமுகவையும் ஆதரித்த காலகட்டங்களில் குறைகளை சொல்லி தான் ஆதரிப்போம். இவர்கள் தான் முஸ்லிம்களுக்கு நண்பர்கள் என்று நாங்கள் ஆதரிக்கவில்லை, இவங்க செஞ்ச இன்னென்ன துரோகத்தை எல்லாம் நாங்கள் மறக்கவில்லை, இப்போது இடஒதுக்கீடு தந்ததால் ஆதரிக்கிறோம், இப்படிதான் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இப்படி கூட்டணி சொல்ல முடியாது. அப்ப உங்களை தவிர்த்து மற்ற சில அமைப்புகள் தேர்தலில் கூட்டணியாக இருக்கின்றன. அப்ப அந்த மாதிரி கட்சிகள்லாம் மக்களுக்கு விரோதமான கட்சிகள், இஸ்லாமுக்கு விரோதமான கட்சி நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அவங்க தார்மீக நெறி இழந்துருவாங்க. அதாவது அவங்களும் அப்படி இருக்க கூடாது நாங்க நினைக்கிறோம். இழந்துட்டாங்க அப்படி நினைக்கிறீங்களா? இழந்ததை கண்டிப்பா இழந்து ஆகணும், இழந்துட்டாங்கன்னு சொல்றோம், இழந்து ஆகணும். சரி, நீங்க சொன்னீங்க அதாவது ஒரு பொது திட்டத்தின் முடிவில் நாங்க தேர்தல் கட்சி ஆதரிப்போம் சொன்னீங்க. அது குறிப்பா இடஒதுக்கீடு பிரச்சனை. ஆமா, இந்த இடஒதுக்கீடு விஷயம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா? அனுமதிக்கப்பட்டதான். ஏன்னாட்டா பலவீனர்களாக இருப்பவர்களுக்காக வேண்டி கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. இப்ப நாங்க தொழுகை நடத்துகிறோம், இமாமா இருப்பார்ல, அவருக்கு சட்டம் என்னன்னு கேட்டா, நீங்கள் தொழுகை நடத்தும் பொழுது உங்க சக்தியை கணக்கில் கொள்ளாதீங்க, நோயாளிகள் சிறுவர்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்றவாறு குறைந்த நேரத்தில் நீங்க தொழுகை முடிச்சுக்கிறங்க, நீங்களா தொழும் பொழுது பெருசா தொழுதுக்கிறங்க என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப இதுல பலவீனர்களாக இருப்பவர்களுடைய நிலைமைக்கு தகுந்தவாறு அவங்களுக்கு ஒரு கூடுதல் சலுகை கேட்பது இஸ்லாத்துல உள்ளதுதான். அப்ப இடஒதுக்கீடு நம்ம எது கேட்கிறோம்? மற்ற மக்களோட நாங்கள் போட்டி போட முடியல. ஏன்னா வெள்ளையர்கள் காலத்துல படிக்க கூடாதுட்டாங்க, ஆங்கிலம் படிக்கிறது ஹராம்ட்டாங்க. எங்க தலைவர் இஸ்லாம் தடை சொல்லல, முஸ்லிம் தலைவர்கள் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளைக்காரனை விரட்டுவதற்கு ஆங்கிலத்தை ஒழிக்கணும், ஆங்கிலம் படிக்காதீங்கன்னு சொன்னாங்க. காந்தி கூட சொன்னார், எல்லாரும் தான் சொன்னாங்க. எங்க மக்கள் அப்படி கேட்டாங்க. அது பள்ளிவாசல்ல வச்சு ஜும்மாவுல வெள்ளிக்கிழமை சொல்லும் பொழுது மக்களுக்கு அது மார்க்கத்தோட கலந்து சொல்லையில கேட்டாங்க. 50 வருஷமா நாங்க படிக்கல, படிக்காத ஒரு சமுதாயமா இருக்கும் பொழுது அவங்க புள்ள படிக்காது, அவங்க பேரம் படிக்காது, அப்படி படிக்க வச்சா கூட அவங்க நல்ல முறையில் எஜுகேட் பண்ணி அவங்கள கொண்டு வர முடியாது. அப்ப பிற மக்களோட போட்டி போட முடியாத ஒரு நிலையை நாங்க பின்தங்கி இருக்கும் பொழுது எப்படி தலித்து மக்கள் இருக்கிறாங்களோ அதை விட மோசமா இருப்பதாக நீதிபதி சச்சார் சொல்றாரு. முஸ்லிம்களுடைய நிலைமை நாடு சுதந்திரம் அடையும் போது தலித்துகள் இருந்த நிலையை விட மோசமா இருக்குது. அப்படி நாங்க இருக்கிறோம். அப்படி இருக்கிறவங்கள தூக்கி ஒண்ணுமா இல்லையா, ஒரேடியா கீழே கிடக்க கூடாது என்பதற்காக தலித்து மக்களுக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுத்ததை எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். அந்த நிலையை விட மோசமா இருக்குன்னு ஒரு நீதிபதியின் மூலமாக ஒரு கமிஷன் போட்டு அது ரிப்போர்ட் தரும் பொழுது அவங்களையும் மற்றவங்களுக்கு நிகரா தூக்கி விடணும், கீழே கிடக்கிற மக்களை கொஞ்சம் முன்னேற்றணும் என்பதற்காக தான் இடஒதுக்கீடு. இப்ப இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் இஸ்லாமிய மக்கள் முன்னேறுவதற்காக இந்த அரசியல் சட்டத்தை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை நமக்கு கட்டாயமாக இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு பக்கம் ஆறாம் என்று சொல்லி தவிர்த்து விட்டு இன்னொரு பக்கம் இந்த அரசியல் சட்டத்தை பின்பற்ற கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, அது ஒரு முரண்பாடான கருத்து வராது. நாம அரசியல் ஈடுபட வேண்டாமா வேண்டாமா கருத்து ஒரு இருக்கே சார், டவுட் இருக்கு. இல்ல, அரசியல் என்பது இடஒதுக்கீடு அரசியல் தானே. இல்ல, தேர்தலில் போட்டியிடுவதுங்கிறது மட்டும்தான் நாங்க வேணாங்கிறோம், அரசியல் வேணான்னு சொல்லல. தேர்தலில் நாமே போட்டியிட்டு எனக்கு வாக்களிங்கள் என்று கேட்கும் பொழுது நான் சமுதாயத்தை மறந்துடுவேன். எனக்கு யார் 2 சீட் அதிகம் தர்றாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துக்கிறேன். அந்த நிலை ஒரு சமுதாயத்தை நடத்தக்கூடியவங்களுக்கு வரக்கூடாது, இஸ்லாமிய இயக்கத்துக்கு வரக்கூடாது. அதே நேரத்தில் வேற என்ன அரசியல் இருக்கு, வேற என்ன போராட்டம் பண்றோம், ஒரு கோரிக்கைக்காக வேண்டிய ஆர்ப்பாட்டம் பண்றோம், அது மாதிரி மனு கொடுக்கிறோம், தலைவர்களை சந்திச்சு முறையிடுகிறோம், விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்துறோம், கண்டன கூட்டங்கள் நடத்துறோம். இதெல்லாம் எல்லாமே அரசியல் தானே. நம்ம நாட்டில் அவ்வளவுமே அரசியல் தான். இப்ப நான் உங்கள்கிட்ட கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன், இதுல கூட ஒரு அரசியல் இருக்குல்ல எங்க சமூகத்தின். அந்த மாதிரியான அரசியல் நாங்க ஈடுபடுறோம். தேர்தலில் நாங்க போட்டியிட மாட்டோங்கிறது மட்டும்தான். நாங்க எங்களுக்காக தலைவர்களா இருக்கிறவங்க எங்களுக்கு சீட்டு கேட்க கூடாது, கேட்டா நம்ம விலை போயிருவோம், நம்ம நம்முடைய நன்மையை கருத்துல கொண்டு முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவோம், மக்கள் நலன் பின்னாடி போயிரும். இதுதான் காரணம், மற்ற அரசியல் நாங்க ஈடுபடுறோம். அதாவது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மற்றும் மற்ற இஸ்லாமிய ஒரு விமர்சனமாக இருந்தது. இன்னும் நீங்க இந்த கந்தானம் செய்யக்கூடாது, ரத்ததானம் செய்யக்கூடாது என்பது கருத்துக்கள் இருந்தன. அதை முறியடிக்கும் விதமாக உங்கள் அமைப்பின் சார்பாக ஆயிரக்கணக்கான மக்களை கூட ரத்தான முகாம் நடத்தினீர்கள். இன்னொரு பக்கம் இன்னும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் என்ற அமைப்பு பழமையை கட்டிக்கொண்டு பழமை மக்களிடத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது, ஒரு கலாச்சார காவலர்களாக நினைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் இருக்கு சார். அதாவது பழமையை கட்டி கொண்டு இருக்கிறோம் என்பதை நாங்க மறுக்கல. என்ன, எல்லா பழமையும் இல்லை,
எந்த பழமை மக்களுக்கு நன்மை தருமோ, மனித குலத்தினுடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையா இருக்குமோ அந்த பழமையை நம்ம கட்டி தான் காக்க வேண்டி இருக்கிறது. இப்ப நவீன கலாச்சாரம்ங்கிற பேர்ல என்னென்ன நடக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒழுக்க சீர்கேடுகள்லாம் கூடாது என்றுதான் பழமையில தான் இருக்கிறது. புதுமையில் அதெல்லாம் இல்லை. யார் வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் என்பது இப்ப புதுமை. ஆனா ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு தேவை, எல்லாத்துலயும் இருக்க வேண்டும், ஆபாசம் கூடாது அப்படிங்கிறது பழமை. தண்ணி அடிக்கலாம், மதுபானத்தை அருந்தலாம் என்பது புதுமையா இருக்கிறது. அதெல்லாம் வேணாங்கிறது பழமையா இருக்கிறது. நம்ம புதுமை பழமைன்னு இதை பார்க்கறதா, மக்களுக்கு நன்மைன்னு பார்க்கறதா? அப்ப நாங்கள் கட்டி காக்கிற எல்லா பழமையுமே மக்களுக்கு நன்மை தர்றது. இந்த பழமை மக்களுக்கு கேடு என்று நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி பழமைகளை எல்லாரும் கட்டி காத்தான் ஆகணும். அந்த நேர்மை நாணயம் எல்லாமே குறைஞ்சு போச்சு. பழமையில ரொம்ப நேர்மையா இருந்தாங்க. அந்த காலத்து மக்கள்கிட்ட காணப்பட்ட நேர்மையெல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லை. அப்ப அதெல்லாம் நம்ம கட்டி காக்குறது நல்லது தானே. மக்களுக்கு எது தேவையானதோ அதை கட்டிக்க தவறு இல்லை அப்படின்னு கட்டிக்காத்தான் ஆகணும். இன்னொரு பக்கம் இப்ப நீங்க நீங்களும் சில முறை குறிப்பிட்டிருக்கீங்க, இப்ப ஏர்வாடி காசிம் அவர்களை நாங்க தான் பிடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் அவர் நிரபராதி என்று வெளியிடப்பட்டுள்ளார். இப்ப இத்தனை ஆண்டு காலம் அவர் அனுபவித்த சிறைகளுக்கு அவருக்கோ அல்லது குடும்பத்தாருக்கோ நண்பர்களுக்கோ நீங்க என்ன பதில் நீங்க சொல்ல போறீங்க? ஏர்வாடி காசிம் இல்லது, மதுரை ராஜா ஹுசேன் என்பவர். அவர் நான் தலைமறைவா இருக்கிறது கஷ்டமா இருக்குது அப்படின்னு முறையிடும் பொழுது, அப்ப நீங்க முறைய சரணடைஞ்சிருங்க அப்படின்னா குடும்பத்தாரெல்லாம் ஜெயில பார்ப்பாங்க, நீங்க விரும்புனீங்கன்னா அதுக்குள்ளே அதிகாரிகிட்ட பேசுவோம்னு சொல்லி செஞ்சோம். ஏர்வாடி காசிம் அவரா தான் இது பண்ணார். அதுக்கு நம்ம கொண்டு விடல. அது ஜாகிர் ஹுசேன் என்பவர், மதுரை ராஜா ஹுசேன் என்பவருக்கு தான் அந்த சம்பவம் நடந்தது. அவர் மேலே சில வழக்குகள்லாம் இருக்கு. பொய்யா கூட இருக்கலாம், வழக்குல தண்டிக்கப்படலாம், நிரபராதி ஆகலாம். ஆனா அவர் கோரிக்கை அடிப்படையில் நம்ம அதை செஞ்சோம். இதை ஒருத்தர் நம்மள்ட்ட கேட்கிறாரு, நான் தலைமறைவா இருக்கிறேன், எனக்கு பொய் வழக்கு போடாம சித்திரவதை பண்ணாம முறைப்படி ஏதாவது செய்ய சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டால் அந்த உதவியை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். நம்ம இருந்தால ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா பிடிச்சு கொண்டாந்து போலீஸ் கையில ஒப்படைச்சதுதான் தப்பு. அவங்க கோரிக்கை ஏற்று நம்ம ஒரு ஹெல்ப் பண்றோம். அது சில நேரத்தில் சாதகமா கூட ஆகலாம், அவருக்கே பாதகமா கூட ஆகலாம். அதுக்கு நாங்க பொறுப்புன்னு கிடையாது. பலமுறை யோசிக்க சொன்னோம், எப்படி வேணாலும் போகலாம், இல்ல நான் மனைவி மக்கள்லாம் என்னை ஜெயிலில் பாத்துக்குருவாங்க, ஒளிஞ்சிருந்தா அதை கூட பார்க்க முடியல அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்ச காரணத்தினால் ஒரு ஹெல்ப் பண்றோம். இன்னைக்கே அதை பண்ணுவோம். யாராவது நம்மள்ட்ட நீங்க கூட அதை பண்ணலாம். அவங்கள்ட்ட கேட்கறாங்க, எனக்கு பொய் வழக்கு போடாம நான் முறைப்படி சரண்டர் ஆயிடுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டா அதை செஞ்சு கொடுக்குறது தப்பு கிடையாது. அதுதான் நாங்க செஞ்சோம். இன்னும் கூட இப்ப கோயம்புத்தூர் குண்டு வழக்கு போன்ற நிறைய பேர் கைது செய்யப்பட்ட அப்பாவி இஸ்லாமியர் இன்னும் இருக்காங்க சிறைச்சாலையில். அந்த வகையில் அபுதாகிர் போன்றவங்க இன்னும் இருக்காங்க. அவருக்கு அந்த வெளியே பரோல் மறுக்கப்பட்டெல்லாம் இருக்காங்க. இது போன்று சிறையில் உள்ளவர்களுக்காக தவ்ஹீத் ஜமாத் எந்த விதமான ஒரு பிரச்சாரங்களையோ போராட்டம் நடத்தணும் ஒரு விமர்சனம் இருக்கே சார்? அதாவது சிறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் தடாங்கிற வழக்கில் ஆரம்பத்தில் அந்த பஸ்ஸில் குண்டு கல்லெறிஞ்சதுக்காக தடா வழக்கு போட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்கள பற்றி பேசினாலே தடாங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அந்த காலத்தில் யாருமே முன் வந்து அவங்களுக்கு குரலை கொடுக்கல. அப்போ 90கள்லாம் 92க்கு பிறகு பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு அப்படி இருந்தது. நாங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு குரல் கொடுத்தோம். அவங்களுடைய வழக்குகளை நாங்கள் பார்த்து கொண்டோம். அவங்க குடும்பத்தாருக்கு நாம தான் நிதி திரட்டி எல்லா உதவியும் செஞ்சோம். அதெல்லாம் எந்த குறையுமே வைக்கல. இப்போ நிறைய பேர் அதை இயக்கங்கள் உண்டாகி போன பிறகு எல்லாரும் சொல்றாங்க, குரல் கொடுக்குறாங்க. அன்னைக்கு ஒருவருமே வாயை திறக்காத நேரத்தில் நாங்கள் மட்டுமே நின்று அவங்களுக்கு எல்லாமே செஞ்சோம். இப்படி நிறைய பேர் உருவான பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு தடவை அவங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குற நேரத்தில் எங்களை வச்சு நீங்க அரசியல் பண்ண வேண்டாம், நாங்கள் அவங்கள வச்சு அரசியல் பண்ணவே இல்லை. நாங்கள் தேர்தலில் போட்டிருந்த கட்சியும் இல்லை. பகிரங்கமா நோட்டீஸ் அடிச்சு நாங்கள் சிறைவாசிகள் போட்டு ஒரு மக்கள் மத்தியில் விளம்பரம் பண்ணாங்க. ஒரு தேர்தல் நேரத்தில் எங்களை வைத்து நீங்கள் அவங்கள விடுதலை செய்யணும்னு நம்ம கோரிக்கை வச்சோம் இல்லையா, எங்களை பத்தி நீங்க பேச வேணாம், எங்களை வச்சு நீங்க உங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம் சொன்னாங்களா? சிறைவாசிகளை சொல்லி கன்ஃபார்ம் அவங்க பேர்லயே போட்டாங்க. அது கன்ஃபார்மா தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுல இருந்து நம்ம தலையிடுவது அவர்களுக்கு உடன்பாடா இல்லாம இருக்கும்போது நம்ம தலையிடக்கூடாது. அவங்களே நோயாளி சிகிச்சைக்கு உடன்பட்டாதான் நம்ம சிகிச்சை பண்ணணும். எனக்கு இந்த டாக்டர் சிகிச்சை பண்ணக்கூடாதுன்னா அவர் போய் பண்ணலாமா? அந்த நிலையில் நாங்க என்ன செய்யறோம், அதுல இருந்து அவங்களுடைய சில நியாயங்கள் இருக்கு, சில நியாயமற்றதும் இருக்கும். நாங்க ரெண்டையுமே கண்டுக்கிறது இல்லை சார். அதாவது அமெரிக்காவின் கூற்று, குறிப்பாக இந்த ட்வின் டவர் இடிப்புக்கு பிறகு அவர்கள் முக்கியமாக சொல்ற குற்றச்சாட்டு, எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் இல்லை, ஆனால் எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லீம்களா என்று அமெரிக்கா பகிரங்கமாக சொல்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனை பண்படுத்தும் விதமாக அமைவது என்பது மதங்கள் என்று சொல்லுவாங்க. அந்த மார்க்கம் தான் ஒரு மனிதனை பண்படுத்துகிறது. அப்போ எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லீம்கள் என்று அமெரிக்கா சொல்லும் பொழுது இஸ்லாம் வெறும் தீவிரவாதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மதமா அப்படி ஒரு கேள்வி எழுது சார். அதுல அமெரிக்கா சொல்றதுல பாதி தான் உண்மை. எல்லா முஸ்லீம் தீவிரவாதி இல்லைங்கிறது அது உண்மை.
எல்லா தீவிரவாதி முஸ்லீமா இருக்கிறாங்கிறது பொய். ஆனா முஸ்லீம் அல்லாத தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம நாட்டில் எவ்வளவு தீவிரவாதிகள் செயல்கள்லாம் இருக்கிறது. மாவோயிஸ்டுகள் இருக்கிறாங்க, போடோ தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, நாகாலாந்தில் தீவிரவாதிகள், குர்காலாந்தில் இருக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் முஸ்லீமா? அவங்களாம் அதே செயல் தானே செய்யறாங்க. தாக்குதல் நடத்துறாங்க, ஆட்களை கொள்றாங்க, வாகனங்களை வெடிகுண்டு வச்சு தகர்க்கிறாங்க. அப்ப எல்லா தீவிரவாதியும் முஸ்லீமா இருக்கிறாங்க என்பது அடிப்படையிலே பொய்யா ஒரு இருக்கு. இப்ப மாவோயிஸ்ட் நக்சல் அமைப்புலாம் சில பேர் போராளின்னு சொல்றாங்க. ஆமா. இப்ப தாலிபான்ஸ் நீங்க போராளின்னு சொல்றீங்களா? அதாவது தாலிபான்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இரட்டை கோபுரத்தை தகர்த்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செயல்கள் இஸ்லாம் தடை செய்த ஒரு விஷயம். அப்பாவிகளை கொல்லக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும். ஆனா அமெரிக்கா அந்த நாட்டை ஆக்கிரமிக்கும் பொழுது அதை எதிர்த்து போராடினாங்க இல்லையா, அது சுதந்திர போராட்டம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்ப நம்ம நாட்டில் வெள்ளையர்கள் இருக்கும் பொழுது சுபாஷ் சந்திர போஸ் என்ன மாதிரியான பதிலடி கொடுத்தாரோ அவங்க நாட்டில இருந்து வெளியேற்றுறதுக்கு போராடுவாங்க. இப்ப ஈராக்கில் அமெரிக்கா இருக்குன்னு சொன்னா நம்ம நாட்டில் அமெரிக்கா இருக்கக்கூடாது என்று அவங்க நினைத்து தாக்குதல் நடத்தினால் அது தீவிரவாதம் கிடையாது. ஒரு ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு ஆதிக்கத்துக்கு எதிராக எல்லாருமே செய்யணும். இப்ப நம்ம நாட்டில் ஒரு அமெரிக்கா அது மாதிரி வறுமையானால் அதை எதிர்த்து நாங்கள்லாம் செஞ்சுதான் ஆகணும். அது தீவிரவாதத்தில் வராது. அவங்க மதத்துக்காகவும் செய்யல. இப்ப ஈராக்லாம் தாக்குதல் பண்றாங்களே, தாக்குதல் நடத்துறவங்களுக்கு மதமே கிடையாது. அவங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்றவங்களே கிடையாது. சதாம் ஹுசேனே இஸ்லாத்தை ஃபாலோ பண்றவர் கிடையாது. அப்ப இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. எங்க நாடு உங்க நாடு, எங்க நாட்டை நீங்க எப்படி சுரண்டலாம் என்கிற ஒரு அடிப்படையில் தான் அந்த போர்கள்லாம் நடக்கிறது, எதிர்த்தாக்குதலாம் நடக்கிறது. இந்த மாதிரி தாலிபான்களா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, தங்கள் மீது இன்னொருவர் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பதை எதிர்ப்பார்களே, ஆனால் அது சரி என்று ஒத்துக்கொள்வோம். அதே மாதிரி தாலிபான்கள் சொல்லிக்கொண்டு பொதுமக்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வைப்பது, அப்பாவிகளை கொள்வது என்று செயல்படுவார்களே, ஆனால் அது கண்டிக்கத்தக்கது. போர்க்களத்தில் கூட அது செய்யக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகளை கொள்ளக்கூடாது, சிறுவர்களை கொள்ளக்கூடாது, முதியோர்களை கொள்ளக்கூடாது, மத குருமார்களை கொள்ளக்கூடாது என்றெல்லாம் போர்க்களத்துக்கு விதிமுறைகள்லாம் இருக்கிறது. அந்த போர்க்களத்தில் இல்லாத நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா சந்தையில கொண்டு வைக்கிறாங்க, சட்டசபைக்கு முன்னாடி போய் கொண்டு வைக்கிறாங்க, பஜார்ல மார்க்கெட்ல கொண்டு வைக்கிறாங்க. மக்கள் இழப்பதை நம்ம எந்த மக்கள் அழிக்கிறது எந்த இயக்கம் அழிச்சாலும் அது கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து போராடினார்களே, ஆனால் அது வரவேற்கத்தக்கது. ரெண்டா பிரிக்கிறது. இப்ப நீங்க பொதுவாக தாலிபான்களை தவ்ஹீத் ஜமாத் ஆதரிக்கிறதா இல்லையா? பொதுவாக ஆதரிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த அமெரிக்கா எதிர்ப்பதை தவிர்த்துட்டு பார்த்தோமையானால் அவங்களால் எங்க மக்கள் தான் அழிக்கப்படுறாங்க. அவங்களுடைய தாக்குதல்கள் பள்ளிவாசல்லாம் கொண்டு வைக்கிறாங்க. அப்ப முஸ்லீம்களை தான் அவர்கள் அழிக்கிறார்கள். அப்ப அழிக்கிறவனும் முஸ்லீம், அழிக்கப்படுறவனும் முஸ்லீமா இருக்கிறாங்க போது அப்ப இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் பார்த்தா கூட அவங்கள அந்த செயலை நம்ம நியாயப்படுத்த முடியாது. முஸ்லீம்ங்கிற ஒரு உணர்வோட ஒருத்தன் பார்த்தால், நியாயங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு உயிரை ஒருத்தன் கொலை செஞ்சான்னு சொன்னா உலகத்தையே கொலை செஞ்ச மாதிரி என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏகாதிபத்திய எதிர்ப்பு நீங்க ஆதரிக்கிறீங்க. அது மட்டும், அது யார் செஞ்சாலும் நம்ம ஆதரிப்போம். அப்பாவிகளை கொலை செய்யற விஷயத்தை யார் செஞ்சாலும் கண்டிப்போம். சில நாட்களுக்கு முன்பு சில சுவரொட்டிகள் நாங்க பார்த்தோம். அதாவது ஜமாத்தில் இல்லாதவர்கள் உண்மையான முஸ்லீமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப உங்கள் ஜமாத்தில் இருப்பவர் மட்டும்தான் உண்மையான முஸ்லீம்ஸ் ஒரு சர்வாதி போக்க நீங்க சொல்றீங்களா மக்கள் மத்தியில? இல்ல, அப்படி நாங்க எங்க ஜமாத்துல இல்லாட்டி முஸ்லீம்ல நாங்க சொல்லவே இல்லை. அந்த கருத்திலே நாங்க சுவரொட்டி ஒட்டவே கிடையாது. அதாவது இந்த கொள்கை தான் நேரான கொள்கை, கொள்கையை தான் சொல்லுவோம். ஜமாத்துல இல்லாம இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டால் கூட அது சரிதான். எங்க ஜமாத்துல உறுப்பினராகணும்னு தேவையில்லை, ஒரு இறைவன் தான், அதை ஏற்றுக்கொண்டாதான் நீங்க சரியான முஸ்லீம். அப்ப இறந்து போனவர்களுக்கு சமாதி கட்டுவது, அவங்களை வழிபடுவது, தாயத்து போடுவது, மாய மந்திரம் வைக்க, இது மாதிரியான காரியத்தை நீங்கள் செய்தால் அது நீங்க நல்ல முஸ்லீம் கிடையாது அப்படின்னு நாங்க சொல்றோம். இதுல தௌஹீத் ஜமாத்துல வராமல கூட அதுல சரியா இருந்தாரு, ஏன்னா நல்லவர் தான் அவரு. எங்க ஜமாத்துக்காக நாங்க அதை சொல்லல, குர்ஆன்ல உள்ள கொள்கைப்படி நடங்க. இப்ப ஜமாத்தில் இல்லாத ஒரு நல்ல முஸ்லீம் இருக்கலாம், இருக்கலாம். ஜமாத்துல இந்த கொள்கையில கரெக்டா இருக்கணும். தொடர்ந்து பேசுவோம் சார் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.